Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏன் வார்த்தைகள்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை கடவுள் வைத்து விட்டார்? ஏன் அப்படி இது வேலை செய்கிறது? ஏன் விசுவாசம் அப்படி இயங்குகிறது? ஏன் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லையா? ஏன் இப்படித்தான் இயங்கும்? ஏன் அப்படி அது இயங்குகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்காக துரிதமாக 6 காரியங்களை கடகடன்னு சொல்ற பாருங்க. 1, இந்த இயற்கை உலகம் 2 காரியங்களால் ஆளப்படுகிறது. இந்த இயற்கை உலகம் 2 காரியங்களால் ஆளப்படுகிறது. 1, பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தை கொண்டு அது ஆளப்படுகிறது. 2வது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால் இது ஆளப்படுகிறது. 2வது காரியம், இயற்கை உலகத்திலே நாம் காண்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு ஆவிக்குரிய சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை உலகத்திலே நாம் காண்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு ஆவிக்குரிய சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. 3வது, உங்கள் வாயிலிருந்து வருகிற விசுவாச வார்த்தைகள் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் சக்தியும் உங்களுக்கு தருகிறது. பாவம் மரணம்ன்ற ஒரு சக்தி இருக்குது, கிறிஸ்து இயேசுவினாலும் உண்டான ஜீவன் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. 2 சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் ஜீவன் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்க, பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஆனால் ஜீவன் பிரமாணம் எப்படி வேலை செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாது. அதுக்கு நாவின் மூலமாக தான் வேலை செய்ய முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாவை அதற்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இப்படி பண்ணும்போது 4வது, நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கிறது. வார்த்தைகள் தான் நம்முடைய காரியங்களை, சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் மாற்றக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கிறது. ஆகவே நாம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை போல இருக்கிறோம். அப்ப வார்த்தைகள் ஒரு விதையை போல இருக்கிறது. வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது. என்ன சொல்லுகிறோமோ அது அப்படியே நிறைவேறுகிறது. வார்த்தைகள் ஒரு ஆவிக்குரிய சக்தியா இருக்கிறது. They affect the spiritual first, then only they affect the natural. வார்த்தைகள் ஆவிக்குரிய ரீதியில முதலாவது இயங்குகிறது. உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது ஒண்ணும் இல்லை. அப்ப வார்த்தை வேலை செய்ததா இல்லையா? வேலை செய்தது. வார்த்தை அங்க பேசப்படுகிறது. வார்த்தை பேசப்படுகிறது. அப்புறம் தான் இயற்கை ரீதியில எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அப்ப வார்த்தை முதலாவது ஒரு ஆவிக்குரிய சக்தியா இருக்கிறது. அது இயற்கை உலகத்தில் காரியங்களை நடப்பிக்கிறது. வார்த்தை இட் இஸ் a carrier of faith. வார்த்தை விசுவாசத்தை சுமந்து செல்லுகிற ஒரு கருவியா இருக்கிறது. ஒரு ஏவுகணைக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு வெடி மருந்தெல்லாம் வச்சு போட்டு தூரத்துக்கு ஏவுகிறார்களோ அதுபோல வார்த்தை ஒரு ஏவுகணை போல பயன்படுத்தலாம். ஒரு மிசைல் மாதிரி அதை பேக் பண்ணி, விசுவாசத்தினால் பேக் பண்ணி, இட்ஸ் ஏபிள் டு கேரி ஃபெய்த். அது விசுவாசத்தை சுமந்து செல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பித்து அவர்களை என்னமாக்கினாருங்க? சுகமாக்கினார். சுகம் வேணும்னா என்ன அனுப்புறார்? வார்த்தை அனுப்புறார். வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஒரு ஏவுகணை மாதிரி வருது. அது வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். அதுக்குள்ள பேக்டா இருக்குது. வார்த்தை விசுவாசத்தை சுமந்து கொண்டு வருகிறது. அதுக்குள்ள சக்தி இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்குது, 20ஆம் வசனத்துல, என் மகனே வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவா? உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க எப்படி அது வேலை செய்கிறது என்று. அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. எல்லாவற்றின் பேரிலும் அது வல்லமை இருக்கிறது. வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. சரி, ஆகவே நம்முடைய இயற்கை உலகத்தில் காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. வார்த்தையை பேசும்போது தான் ஆளும் சக்தி நமக்கு வருகிறது, மேலே எழும்பக்கூடிய சக்தி வருகிறது, ஜெயிக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டாகிறது. அநேகம் பேர் சக்தி இல்லையே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்பதான் அது உண்டாகிறது. 5வது, தேவதூதர்கள் கூட இந்த வார்த்தை எப்போ கேட்கும்னு காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால்
இந்த வார்த்தை அவர்கள் காதுல கேட்ட உடனே நம்முடைய உதவிக்கு அவர்கள் வர ஆயத்தமாக இருக்கிறார்கள். வார்த்தை என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம எழும்ப வைக்கிறது, மேல பறக்க வைக்கிறது, கீழே போகிறவர்கள் மேல தூக்குகிறது. இந்த இயற்கை உலகத்திலே ஆளும் சக்தியை நமக்கு தருகிறது. நமக்கு எதிராக வேலை செய்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தைகள் சரியா இருக்குமானால் தேவதூதர்களுடைய உதவியை நமக்கு அது கொண்டு வருகிறது. எபிரேயர் 1:14 வாசிப்போம். தேவதூதர்களை குறித்து என்ன சொல்லுது பாருங்க வேத வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதர்களை பற்றி சொல்லி இருக்குது. அவர்கள் எல்லாரும் சொன்னா எல்லா தேவதூதர்களும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேவதூதர்களும். ஒரு தேவதூதன் விடாம எவ்வளவு பெரிய தேவதூதனா இருந்தாலும் சரி, எல்லா தேவதூதர்களும் என்ன ஆவிகளா இருக்கிறார்கள்? பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். நமக்கு வேலைக்காரர் மாதிரி இருக்காங்க. நமக்கு என்ன வேணா செய்ய ரெடி. மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். ஒரு பெரிய இராணுவத்தையே ஒரு தேவதூதனை வச்சு முறியடிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் நமக்காக தங்களுடைய சக்தியை பயன்படுத்தும்படியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள், எப்ப அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்றெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. நாம் வாசிப்போம். தானியேல் 10:12. அப்பொழுது அவன், தானியேல் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு தேவதூதன் அவன் காட்சி அளிக்கிறார். அதை பற்றி சொல்றாரு. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். தேவதூதன் சொல்றான் தானியேல்கிட்ட, எதனால வந்தேன் நான்? உன்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தை என்னைக்கு வந்ததோ அதனால எனக்கு வேலை வந்துருச்சு. இப்போ உன்னுடைய வார்த்தைகள் என்ன வேலை செய்யும்படியாக செய்திருக்கிறது. உன்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன்னுடைய வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை நிமித்தம் வந்தேன். அப்ப தேவதூதர், நான் சொல்லுகிறேன், வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை எங்க வருகிறதோ, எப்ப வருகிறதோ அப்பதான் அவர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். தேவதூதர்களை நமக்காக நாம் இயங்க வைக்க முடியும். நம்முடைய வார்த்தைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் பாருங்க, தானியேல் மற்றும் ஷாதாக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள்லாம் பெரிய வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை தேவதூதர்களே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கொண்டு வருகிறது. தானியேல் சிங்கக்கெபியிலே கடந்தான். ஆனால் அங்கே தேவதூதர்களுடைய பாதுகாப்பு அவனுக்கு உண்டாக இருந்தது. இந்த 3 எபிரேய வாலிபர்களும் அக்கினிக்குள்ளாக போடப்பட்டார்கள். அங்கேயும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தீயினுடைய வாசனை கூட இல்லையா அவர்கள் மேல. அப்படி அவர்கள் தப்பித்து வந்தார்கள். தேவதூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை உதவியை கொண்டு வருகிறது. தேவதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். இதை வாசித்திருப்பீங்க, நிறைய தடவை கவனித்திருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை. அடுத்த வார்த்தை என்ன? கேட்டு. அதை சொல்லுங்க நல்லா, கேட்டு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அப்ப தூதர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் காதில் அதை கேட்க வேண்டும். அப்ப காதில் கேட்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், வார்த்தை இங்கே இருக்குது. இந்த வார்த்தைக்கு ஒரு சத்தம் கொடுக்கப்பட வேண்டும். வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க. வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றியின் சக்தியை நமக்கு உதவிக்காக கொண்டு வருகிறது. தேவதூதர்களின் உதவியை நமக்கு கொண்டு வருகிறது. வார்த்தை இங்கே இருக்கிறது. வார்த்தை இங்கே இருக்கிறதுனால தேவதூதர்கள் வந்துடுறது இல்லை. இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்ப செய்வார்கள்? இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அவர்கள். ஆகவே இந்த வார்த்தையை கேட்க செய்கிற ஒரு ஜனம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் தேவதூதனுடைய உதவி கிடைக்க போகிறது. அப்ப வார்த்தை இருக்குது, அதுக்கு சத்தம் கொடுக்கிற ஆட்கள் தேவை. நான் வார்த்தைக்கு சத்தம் கொடுக்கிற ஆளா இருக்க வேண்டும். உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சீஷராக்குங்கள். அப்ப உலகமெங்கும் சென்று எப்படியாவது ஒரு கூட்டத்தை திரட்ட பாருங்கள்னு சொல்லல. என்ன சொன்னார்? உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரசங்கிங்கள்னா வார்த்தையை பேசுங்க. வார்த்தையை பேசும்போது தேவதூதர்லாம் போயிடுறாங்க. போய் என்ன பண்றாங்க? ஆளுகளை திரட்டுறாங்க.
அதனால தான் கூட்டம் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். பிரசங்கம் பண்ண முயற்சி எடுக்கும்போது கூட்டம் சேருது. ஏனென்றால் தேவதூதர்கள் கொண்டு வந்துடுறாங்க. சிலர் யோசிச்சுட்டீங்க எப்படிடா இங்கே வந்தோன்னு. நான் சொல்கிறேன், என்னுடைய தேவதூதரெல்லாம் போய் டியூட்டியில் இறங்கி எங்கெங்க இருந்தோ ஆளுகளை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எனக்காக வேலை செய்கிற தேவதூதர்கள் அங்கங்கே எல்லாரையும் நோட் பண்ண வச்சு, இதை பார்க்க வச்சு, டிவியை பார்க்க வச்சு, அதை பார்க்க வச்சு, இதை பார்க்க வச்சு, இது என்னன்னு கவனிக்க வைத்து அவருடைய மனங்களை இங்கே இழுத்து காலில் இங்கே ஓடி வர செய்திருக்கிறது. ஆகவே தான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் செயலில் இறங்குற அவங்களாம் வேலைக்கு காத்துட்டு இருக்காங்க ரெடியா. நான் கூட்டத்தை நான் ரெடி பண்ணிடுறேன்றாங்க. இயேசு சொல்லுகிறார், if you confess me before men, I will confess you before the angel. நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்ன அறிக்கை செய்தீர்கள் என்றால் நான் உங்களை தேவதூதர்கள் முன்பாக அறிக்கை செய்வேன். அப்ப என்ன சொல்றாரு, நீ என்னைக்கு நான் சொல்றதை சொல்றியோ அப்ப நான் தேவதூதனுக்கு நீ சொல்றதை சொல்லுவேன். தேவதூதன் கேட்டு உடனே ஓட ஆரம்பிப்பார்கள், வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். எதுக்கு ஓட ஆரம்பிப்பார்கள்? ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஏன் செய்கிறார்கள்னா எரேமியா 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அவர் தம்முடைய வார்த்தையை துரிதமாய் நிறைவேற்றும்படியாக he watches over his word to perform it என்று இருக்கிறது. watches over his word to perform it. எரேமியா 1:12 வாசிக்கிறேன். என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குது, he watches over his word to perform it. அவருடைய வார்த்தையை கவனிச்சுட்டே இருக்காராம் அவர். எதுக்கு? தீவிரமாய் நிறைவேற்றுறதுக்கு. ஏன் தீவிரமா நிறைவேறல? நம்ம சொல்றதே கிடையாது, அந்த வார்த்தையை பேசுறதே கிடையாது, அந்த வல்லமையை புரிந்து கொள்றதே கிடையாது. ஏன் வாயில வைக்கணுங்கிறத புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார், நான் நிறைவேற்ற ரெடி. எப்ப நிறைவேற்றுவார்? அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது, அந்த வார்த்தைகளை நான் பேசும்போது, சுகத்தின் வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, வெற்றியின் வார்த்தைகளை என்னுடைய வாயில வைத்து நான் பேசும்போது, பரலோகத்திலே எனக்காக ஒரு பரிந்து பேசுகிறவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். he is the high priest of my confession. என்னுடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர் அவர். நான் என்ன அறிக்கை செய்யறேனோ அதை அவர் அங்கே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். பூமியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் சத்தம் கொடுக்கிறேன், வானத்திலே பரலோகத்திலே அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் சத்தத்தை கொடுக்கிறார். அவர் பூமியில வந்து சத்தம் கொடுக்க மாட்டார், நான் தான் சத்தம் கொடுக்கணும். பூமியில இருக்கீங்களா? பூமியில அவர் வந்து குரல் கொடுக்கிறது இல்லை, வார்த்தைக்கு நான் குரல் கொடுக்கணும். அவர் சொல்றார், நான் பரலோகத்தில் குரல் கொடுத்துக்கிறேன். நீ பூமியில குரலை கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசும்போது, கேட்கும்படியாய் பேசும்போது, அதை பரலோகத்தில் கேட்க செய்ய வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. தேவ தூதர்கள் கேட்கும்படியாய் செய்வேன். அதை உன்னுடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர் நான் இருக்கிறேன். நீ அறிக்கை செய்கிறத அப்படியே இங்க எக்கோ மாதிரி நான் சொல்லுவேன், பரலோக தேவ தூதர்கள் கேட்கும்படியாக. இருக்கீங்களா? ஆகவேதான் நம்முடைய அறிக்கையை ஒருபோதும் மாற்றக்கூடாது. அதிலிருந்து பெறலாமல் எப்போதும் அப்படியே இருக்க வேண்டும். அப்ப என்ன, நீங்களும் நானும் ஒரு ராஜாவை போல எப்படி வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்றேன். we are holding court. சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தேவனும் தேவதூதர்களும் பரலோக சேனைகளும் பார்த்து கொண்டிருக்கிறது நம்மை, நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பிசாசுமாவுடைய சேனைகளும் இங்கே காத்து கொண்டிருக்கு, எப்படி அவங்க நுழையலான்னு. என்ன நடக்க போகிறது? நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நடக்க போகிறது. நான் தான் ராஜா. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க, ஜனங்க சொல்றதுக்கும் இங்க வேத வசனம் போதிக்கிறதுக்கும். ஜனங்க என்ன சொல்றாங்க? நம்ம கையில என்னங்க இருக்குது? என்ன சொல்றாங்க? நம்ம கையில என்ன இருக்குது? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய போறார். கிடையாது, கடவுள் அங்க காத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், பிசாசும் காத்து கொண்டிருக்கிறான். பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தை இயக்கும்படியாக அவன் காத்து கொண்டிருக்கான், ரெடியா இருக்கிறான். ஆகவேதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் வார்த்தைகளை வாயில வைக்க கூடாது. ஆகவேதான் தோல்வியின் வார்த்தைகள் வாயில வரக்கூடாது. ஏனென்றால் அது வந்த உடனே அந்த பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அவன் அதை இயக்க ஆரம்பித்து விடுகிறான், கீழே இழுக்க ஆரம்பித்து விடுகிறான், தோற்கடிக்க ஆரம்பித்து விடுகிறான், ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்து விடுகிறான். ஆகவே அதற்கேற்ற வார்த்தைகளை, மரணத்துக்கேற்ற வார்த்தைகளை வாயில் எடுத்து வைக்க கூடாது, பொல்லாப்பின் வார்த்தைகளை வாயில் எடுத்து வைக்க கூடாது. நான் எந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள போகிறேன் என்று ரெண்டு சக்திகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் பார்க்கிறாரு, இங்க தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாரு, இங்க பிசாசானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனின் பிரமாணம் உன்னுடைய வாழ்க்கையில வேலை செய்ய, அது உன்னை தூக்கும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்குது. நீங்க நடுவில் இருக்கிறீங்க, நீங்க தான், யூ ஆர் த டிசைடிங் ஃபேக்டர். நீங்கள் தான் தீர்மானிக்கிறவர்கள் என்ன நடக்க போறதுன்னு.
உங்களுடைய தீர்மானத்தின்படி தான் ஆக போகிறது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் அவர்களை செயல்பட வைக்கிறது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க எவ்வளவு முக்கியம் என்று. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2 சக்திகள் இயங்குகிறது. பாவம், மரணம் என்கிற பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனின் பிரமாணம். ஆட்டோமேட்டிக்கா இயங்காது. நம்முடைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய பிரமாணத்தை நமக்காக இயங்க வைக்க முடியும். பாவம், மரணத்தின் பிரமாணத்தின் வார்த்தைகள் எடுத்தோம்னா அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கர்த்தரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் நல்லதை பிறப்பிக்க வேண்டுமா, நல்லது நடக்க வேண்டுமா, நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமா வாழ்க்கையில, அப்ப கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டான ஜீவன் பிரமாணத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை வாயில வையுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை வாயில வையுங்க. தேவ தூதன்மோர் கொண்டு பரலோக சக்திகள் அனைத்தும் உங்களுக்காக உடனே இயங்க ஆரம்பிக்கிறார்கள்.